கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிவிக்கு முன்பதாய் தேவ வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல தடைகளை தாண்டி பலகீனங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் கடந்து வந்தோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் இருதயங்களையும் ஸ்திரப்படுத்தி நிறுத்தினதுக்காக நன்கு கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்ட வார்த்தைகள் உங்கள் ஜீவிதத்தில் வெளிச்சமாக இருக்கலாம். இன்றைக்கு யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம இதில் பார்க்குது, அவர் உங்களிடத்தில் சேரும்போது இங்கே நம்ம வாசிக்கிற தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இன்றைக்கு சகரியாவில் ஒரு வசனம் சொல்லுது. சகரியா 1வது அதிகாரம், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்கள் பக்கமாய் திரும்புகிறேன். இன்றைக்கு தேவனிடத்தில் மனுஷன் சேரதுக்கு ஒரு கடினமான காலங்கள். இன்றைக்கி ஒரு ரட்சிப்பு அடைந்து ஒரு மனம் திரும்பி இந்த உலகத்துடைய பந்தங்கள் விட்டு தெய்வத்தோடு கூட ஐக்கியப்படுது கஷ்டம். ஏன்னா வேதத்தை எப்படி, நீதிமான் ரட்சிக்கப்படுது அரிய செயல். அப்படின்னா பாவிகள் எப்படி இருப்பாங்க? ஏன்னா இன்றைக்கி மனுஷனுடைய தேவைகளுக்காக ஓடுகிற ஒரு காலம். இன்றைக்கி மனுஷன் பாவத்துக்குள்ளாய் ஜீவிக்கிற ஒரு பயங்கர காலம். மயக்க மருந்துக்கு ஜீவிக்கிற ஒரு காலம். இன்றைக்கு மனுஷன் எப்படியும் வாழலாம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு வாழ்ந்து அவன் இந்த உலகத்துக்குள்ளாக இருக்கிற சந்தோஷத்துக்கையும் ஓடுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது தேவனிடத்தில் இன்னைக்கு அநேக இடங்களில் பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு பையன் தான் இன்றைக்கி நம்ம காண முடியுது. இன்றைக்கி ஒரு கலியுக காலங்களில் தான் நம்ம இன்றைக்கி நிற்கிறோம். இன்றைக்கி தெய்வத்தை தேடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. கடந்த நாட்கள் நான் உடும்பஞ்சோலையில் ஒரு சபை ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் ஒரு காலகட்டத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிட்டு வர்ற கூட்டத்தை பார்க்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியுது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வருவாங்க. யூபியிலேருந்தும் அஸ்ஸாமிலேருந்தும் பீகார்லேருந்து நினைக்கிற ஒவ்வொரு வண்டியில் மேலே உட்கார்ந்தான் வருவாங்க. இப்போ இன்றைக்கி வேலைன்னு ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்காங்க. ஆனால் தெய்வத்தை தேடுகிறவர்கள் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். மனுஷனை தெய்வம் சிருஷ்டித்தது தெய்வத்தோடு கூட தெய்வத்தை சாயலும்படி அவருடைய ரூபத்தின்படி தான் மனுஷனை தெய்வம் சிருஷ்டித்தார். அந்த மனுஷனை தெய்வம் சிருஷ்டித்த அந்த மனுஷனுக்காக தேவன் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அந்த மனுஷனுக்காக ஆறை உருவாக்கினார். அந்த மனுஷனுக்காக ஆகாரத்துக்கு உருவாக்கினார். அப்படி தெய்வத்தோடு கூட ஒரு உலாவிப்படி தெய்வத்தோடு கூட இருக்கும்படியாய் மனுஷனை சிருஷ்டித்தது. ஆனால் மனுஷனோ தெய்வத்தை விட்டு அவன் உலகத்தோடு கூட அவன் போகிறவனாய் காணப்பட்டான். பைபிள் சொல்லு, அவன் 930 வருஷம் இருந்தான். ஆனால் தெய்வத்தை விட்டு
ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் விலகி போன கழிஞ்சி பின் அவன் மனுஷன் தெய்வத்தோடு கூட ஒரு நல்ல பந்தம் இல்லாத ஒரு அனுபவம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மனுஷனுக்கு தெய்வத்தோடு கூட சேரதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தின ஏசாயாவில் எசேக்கியேல்ல சொல்லப்படுது, அவன் மேலிருந்து கீழே தள்ளப்பட்ட அவனை ஆராதிக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை எழுப்பினதை காண முடியுது. அந்த லூசிபர் என்ற சாத்தான் இன்னைக்கு மனுஷனுடைய இருதயங்களில் கொரிந்தியர் ஒரு வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவளுடைய மனதை குருடாக்கியிருக்கிறான். இப்போ இன்றைக்கு சாத்தான் மனுஷனுடைய குருடன் ஆக்கியிருக்கிறதுனால அவங்களுக்கு புறம்பான கண்கள் தெரியுது, உள்ளான கண்கள் திறக்கப்படாததுனால அவங்க புறம்பான மனுஷனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. புறம்பான மனுஷனுடைய தேவைகளுக்காக ஓடுதாங்க. ஆனால் உள்ளான மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என் புறமான மனுஷன் நாளுக்கு நாள் ஒடுக்கப்படுகிறான். என்னை நேசிக்கிற தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு சொன்னார். அந்த ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னான். அந்த தேவனிடத்தில் இன்னைக்கு சேர விடாதபடி இன்னைக்கு உலகத்துடைய மோகங்கள், ஒன்றியோவான கண்களுடைய இச்சை, ஜீவிதத்தின் பெருமை. இன்னைக்கு மனுஷன் இந்த உலகத்தில் பெருமைக்காக ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு காலம். கண்களுடைய இச்சை எது இருந்தாலும் திருப்தி இல்லை. இன்னைக்கு அவன் கண்கள் இச்சையும் மாமிச இச்சைகளையும் ஓடுகிற காலத்தில் இருக்கிற இந்த காலத்தில் தெய்வத்திடத்தில் சேரும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். பைபிள் பார்க்கும்போது ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளைய குமாரன் அவன் தகப்பனுடைய சகல ஆஸ்திகளை வாங்கி கொண்டு அவன் அப்படியாக தூர தேசத்துக்கு போய் எல்லாம் செலவழித்து அவன் ஜீவிதத்தில் நஷ்டம் அடைந்து அவன் என்ன செய்தானா, அவன் பண்ணி மேய்க்கிற ஒரு கால சூழ்நிலை வந்த பொழுது அவன் தகப்பனிடத்தில் திரும்பணும்னு கடைசி அவனுக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பித்தது. அது வரைக்கும் அவனுக்கு ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் அன்றைக்கு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, நம்ம தகப்பனுடைய வீட்டில் இருந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் செழிப்பாக இருந்தோம். ஆனால் தகப்பனுடைய வீட்டை விட்டு தூரமாய் வந்து எல்லாரும் நம்மளை விட்டு போய் நம்முடைய பணங்களும் போய் இன்றைக்கி ஒரு வேலைக்கு வந்து அந்த வேலையில் கூட ஒரு ஆகாரத்தை கூட புசிக்க முடியாதபடி பண்ணிக்கு வச்சிருந்த தவிட கூட நம்மளால் திங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் வர ஆரம்பித்தது. அப்போ அவன் சொல்லுகிறான், நான் என் தகப்பனிடத்தில் நான் திரும்ப போகிறேன். அவன் தன் தகப்பனிடத்தில் திரும்புவதற்காக ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அவன் தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறான். தகப்பன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான், என் மகன் எப்போ வருவான். இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய ஜீவிதத்தில் அவருடைய ஜீவ சோசத்தை நம்ம நாசியில் ஊதி நம்மளை ஜீவ ஆத்துமாவை மாற்றி நம்மளை ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு மனுஷனாக உருவாக்கின தேவனிடத்திலிருந்து நம்ம விலகி போய் இன்னைக்கு மனுஷன் தெய்வத்தை விட்டு விலகி போனதுனால அவனுடைய ஜீவிதத்தில் பலவித வருத்தங்கள் உண்டு. இன்றைக்கும் அநேகர் அந்த வருத்தத்துடைய சாபத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சாபங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது.
இன்றைக்கி வருத்தம் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. இன்றைக்கி பாரம் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. தேவைகள் நிறைவாய் ஒரு மனுஷனுக்கு பூர்த்தி நிறைவு இல்லை. இதெல்லாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை விட்டு அந்த இளைய குமாரன் எப்படி ஒரு தகப்பனை விட்டு போனாரோ அதே போல மனுஷன் தெய்வத்தை விட்டு விலகி போனது நிமித்தம் மனுஷனுக்கு வந்த சாபங்கள், வருத்தங்கள். அந்த வருத்தத்துடைய சாபங்கள் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அந்த சாபம் பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. இந்த சாபங்கள் ஒரு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவரே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயுவில் வாசிக்கிறோம், 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 28 நினைக்கிறேன். என்னை நேசிக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த வருத்தங்களை தேவனிடத்தில் சேரும்படியாய் தேவகுமாரன் இந்த பூமியிலே வெளிப்பட்டு அந்த குமாரன் முகாந்திரம் இன்றைக்கு பிதாவிடத்தில் சேரும்படியாய் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே நிற்கிறார். அவரிடத்தில் சேரும் பொழுது வருத்தங்கள் மாறும். மனுஷனை தெய்வம் சிருஷ்டித்ததுனால தான் மனுஷனுக்காக தெய்வம் மரித்தார். ஒரு மனுஷனுக்காக தெய்வம் மரிக்கணும்னா அந்த மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு உறவு இருக்கிறதுனால தான் மனுஷனுக்காக தெய்வம் மரித்து இன்றைக்கு மனுஷன் தேவனிடத்தில் சேரும்படியாய் ஒரு இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்திருக்கிறார். அந்த தன் வாயினாலே அறிக்கை செய்து அவன் பாவங்களை விட்டு அவன் திரும்ப அவன் தேவனிடத்தில் சேரும் பொழுது அவரிடத்திலே அவர் சேருவான். இன்னைக்கு தேவனிடத்தில் நம்ம திரும்பும் பொழுது அவர் நம் பக்கமாய் திரும்புவார். இன்றைக்கி பலரும் நம்ம கூட இருந்தாலும் நம்முடைய வருத்தங்களை அவங்களால் மாற்ற முடியாது. நம்முடைய துக்கங்களை அவர்களால் மாற்ற முடியாது. நம்முடைய கண்ணீரை அவர்களால் மாற்ற முடியாது. ஒரு பணம் வேணால் உதவி செய்ய முடியும், சில வழிகளை வேணால் அவங்களுக்கு காண்பிக்க முடியும். ஆனால் வருத்தங்களை யாராலையும் மாற்ற முடியாது. அது இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான். அவரிடத்தில் சேரும்போது மட்டும்தான் அந்த வருத்தம் மாறும். அவரிடத்தில் திரும்பும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்போ நீங்கள் அந்தரங்கத்தில் யாரிடத்தில் சொல்லாதபடி ராத்திரி வேளையில் கண்ணீரும் துக்கமும் துயரங்களும் வேதனையோடு கூட இருக்கிற யாரிடத்தில் துக்கத்தை சொல்லுவேன், யாரிடத்தில் என் பலகீனங்களை சொல்லுவேன், யாரிடத்தில் அந்தரங்க பாவகத்தை என்னால் யாரிடத்தில் சொல்ல முடியும்? அவர் இப்போது அவரிடத்தில் சேருங்கள். உங்களை தேவன் தாயுடைய கருவிலையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தேவனிடத்தில் சேருங்கள். அவர் உங்கள் பக்கமாய் சேருவார். அவர் உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் மெய்யாக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ பாவம் வந்ததோ அப்போ அவனுக்குள்ள வருத்தம் வந்தது. எப்போ பாவம் வந்துச்சோ, அவன் தெய்வத்தை விட்டு விலகி போனானோ அப்போ அவன் ஜீவிதத்தில் துக்கம் கடந்து வந்தது. இன்றைக்கி நம்முடைய ஜீவிதத்தில் பணங்கள் இருக்குது, பணத்துக்கு குறைவில்லை. ஆனால் நம்முடைய கவலைக்கு குறைவுண்டு, நம்முடைய துக்கத்துக்கு குறைவுண்டு. இது தேவனிடத்தில் திரும்பினா மட்டும்தான் இந்த துக்கங்கள் மாறும்.
உலகத்தில் பணம் எப்படி சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு தேவனிடத்தில் சேரதுக்கு ஒரு மனது போதும். மனுஷனுக்கு மட்டும் கர்த்தர் மனதை கொடுத்திருக்கிறார். அந்த மனது தேவன் பக்கமாய் திரும்பிச்சுனா அவர் உங்க பக்கமாய் திரும்புவார். இந்த ராத்திரி வேளையில் இன்னைக்கு நம்ம ஓடுகிறோம். தெய்வம் இல்லாமல் எந்த காரியங்களுக்கு ஓடினாலும் அங்கே வருத்தங்களும் துக்கங்களும் தவிர, வேதனைகள் தவிர வேற ஒன்று நமக்கு முன்னாடி இல்லை. மனுஷன் அதை ஒருபோது நினைப்பது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் நான் நன்மை செய்வேன். என்னை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம நினைப்பதற்கும் நம்ம வேண்டுவதற்கும் அதிகமாய் தேவன் இல்லாமல் நம்ம மனுஷன் எந்த காரியங்களை செய்தாலும் அவனுக்கு முள்ளும் குறுக்கும் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அநேகர் இன்னைக்கு கடபாரத்துக்குள்ளாய், அநேகர் இன்னைக்கு பிரச்சனைக்குள்ளாய், அநேக நெருக்கங்களுக்குள்ளாய், அநேக துக்கத்துக்குள்ளாய் இன்னைக்கு வாழுகிற என்னன்னா, அந்த இளைய குமாரனை போல ஒரு தெய்வம் இல்லாமல் இன்றைக்கு வருத்தங்களை காணப்படுகிற இந்த ராத்திரி வேளையில் ஒரு தேவன் பக்கமாய் திரும்பதுக்கு ஒரு மனசு வேணும். இன்றைக்கி பாருங்க, திரும்பி பாருங்க, ஜீவிதத்தில் எல்லாம் நன்மைகள் இருக்கு. பாரங்கள் மாறலை. அநேக பாரங்கள் கவலைகள் இருதயத்துக்குள்ளே இருக்கு. அநேக துக்கங்கள் இருக்கு. இது தேவன் பக்கமாய் சேரணும். அவர் பக்கமாய் திரும்பும் போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கமோ சந்தோஷமாய் மாறும். ஒரு தெய்வ பக்கம் திரும்ப போடுது, அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு தெய்வ பக்கம் திரும்பும் போடுது, அவன்கிட்ட பணம் இல்லைனாலும் சம்பத்து இல்லைனாலும் இந்த உலகத்தில் அநேக சொத்துகள் இல்லைனாலும் ஒரு தெய்வனிடத்தில் சேர்ந்தா அவனுக்கு எல்லாம் ஆகும். இந்த டிவிக்கு முன்பதாய் அமர்ந்து கேட்கிற உங்கள் ஜீவிதங்களில் எத்தனை பேருக்கு என்னுடைய வருத்தங்கள் மாறலை, என் துக்கங்கள் மாறலை, என் துயரங்கள் மாறலை. வேதம் சொல்லுகிறது, பகல் குளிச்சான் மறுநாள் போகும்போது, ஆதாமே நீ எங்கே இருக்குன்னு அவன் சொல்லுகிறான், நான் தோட்டத்துக்குள்ள மறைவில் இருக்கிறேன். நேற்றைக்கு வரைக்கும் அவன் தெய்வத்தோடு கூட இருக்கும்போது அவனுக்கு ஒரு நிறைவு இருந்துச்சு. இன்னைக்கு சொல்லுகிறான், ஆண்டவரே நான் நிர்வாணமாக இருக்கிறேன். நேற்றைக்கு அவன் நல்ல தெய்வத்தோடு கூட இருந்தவன். இன்றைக்கு ஆதாமுடைய ஜீவிதம் தேவனுடைய தோட்டத்தை விட்டு வெளியே வர அனுபவங்கள். மனுஷன் தெய்வத்தோடு கூட இருக்கிறது வரைக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான். தெய்வத்தை விட்டு என்னைக்கு மனுஷன் விலகி போனானோ அன்னையிலிருந்து இன்றைக்கு வரையும் மனுஷனுடைய வருத்தத்தை யாராலையும் மாற்ற முடியலை, மனுஷனுடைய துக்கங்களை யாராலையும் மாற்ற முடியலை. அநாதி சிநேகத்தினால் 2026 வருஷங்களுக்கு முன்பதாய் பெத்லகேமில் நமக்காக பிறந்து கொல்கதாய் மலையிலே முள்முடி தரிக்கப்பட்டு ஆணிகள் அறையப்பட்டு நமக்காக மரித்து தேவனிடத்தில் திரும்பும்படியா நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த தேவனிடத்தில் இன்னைக்கு நீங்கள் திரும்பும்போது உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கடவாரங்கள் மாறும், உங்கள் நெருக்கங்கள் மாறும், உங்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி கத்தர வைப்பா. இன்றைக்கி எந்த இடத்துக்கு போனாலும் இன்றைக்கி ஜீவிதத்தில் தோல்விகள் அவரிடத்தில் திரும்புங்க. மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் மாத்திரம்தான் உறவு. அதனால தான் ஒரு மனுஷனுக்காக தெய்வம் மரித்தார்.
அந்த தேவனிடத்தில் திரும்பும்படியாய் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு தெய்வத்தை தேடுதவனு ஒரு கூட்டம் அவங்களுக்காக தெய்வத்தை தேடுதாங்க. உண்மையாக மனதில் தெய்வத்துக்காய் மனம் திரும்பி தெய்வனிடத்தில் சேர்ந்தது கிடையாது. ஒரு கூட்டம் தெய்வ பக்கமாய் திரும்பலை. இன்னொரு கூட்டம் பாவத்தின் அடித்தட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கு. உலகம் இதுதான் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதனால ஜீவிதங்களில் மதுபானத்துடைய சுகம் கொஞ்ச நேரம், சினிமாவுடைய சுகம் கொஞ்ச நேரம், அது கழிஞ்சு அவனுடைய ஜீவிதத்தில் மறுபடியும் அவன் ஜீவிதத்தில் கவலையும் துக்கங்களும் பிரயாசங்களும் வேதனைகளும் மாறலை. ஆனால் நிரந்தரமாய் ஒரு மனுஷனுக்கு சமாதானம் தர, ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் தர, ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் தர நமக்காக மரித்த இயேசு இடத்துல இன்றைக்கு நீங்கள் திரும்புங்க. யோனாவை போல நினைவுக்கு போகிற இடத்துல தரிசனத்துக்கு போன அனுபவங்கள், எல்லாம் நஷ்டப்பட்டு போன அனுபவங்கள் இருந்தாலும், இன்றைக்கி ஒரு பின்மாற்றத்தில் போயிருந்தாலும், இந்த ராத்திரி வேளையில் இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கி ஒரு மனம் திரும்புங்க, தேவனிடத்தில் திரும்புங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் பாரங்கள் மாறும், உங்கள் வேதனைகள் மாறும். அநேக நாட்களாய் ஒரு காரியத்துக்காய் பாரப்படுகிற ஜீவிதத்தில் ஆண்டவர் பக்கமாய் மனது திரும்பும்போது, அவர் உங்கள் பக்கமாய் திரும்பும்போது உங்கள் பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரிடத்தில் திரும்புங்க, உங்கள் பாரங்கள் மாறும், உங்கள் துக்கங்கள் மாறும். கர்த்தாவே, இதனால் நல்ல வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு தந்ததுக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் திரும்புகிற நல்ல ஒரு நேரத்தை இந்த ராத்திரி வேலை எங்களுக்கு தந்தீரே. உடைய கஷ்டங்கள் மாற, தரித்திரங்கள் மாற, எங்கள் ரோகங்கள் மாற, எங்கள் பலகீனங்கள் நீங்க ஆண்டவரே மறுபடியும் இடத்தில் சேர்ந்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை ஆண்டவரே இந்த ராத்திரி வேலையில் உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கர்த்தர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தை திரும்ப வாங்குகிற தேவனிடத்தில் திரும்பும்போது அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை இந்த ராத்திரி வேலை உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் சக்கலத்துக்குள்ள அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவரிடத்தில் சேருங்க, அவரிடத்தில் திரும்புங்க. அவர் உங்களிடத்தில் திரும்புவார். உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். ஒரே இந்த வார்த்தை மூலம் தேற்றின ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.